உங்களுக்கு விசுவாசம் இருந்தா தேவன் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவிசுவாசம் இருந்தா தேவனுடைய வேலையை தடுக்கும். தேவனுடைய வேலையை எது தடுக்குது? அவிசுவாசம் தடுக்கும். ஆனா விசுவாசம் தேவன் வேலை செய்ய அவரை உற்சாகப்படுத்தும். அப்ப நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அவிசுவாசம் தான். இந்த அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் நமக்கு அற்புதம் நடக்கல. அவிசுவாசம் இருக்கிறதுனால தான் நமக்கு அதிசயம் நடக்கல. ஏன் இந்த பிசாசு போராட்டம் நீங்கள, ஏன் இந்த வியாதி நீங்கள, ஏன் இந்த உபத்திரவம் நீங்கள அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு? அவிசுவாசம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் தான் வசனம் இருக்கு. கடுகளவு விசுவாசம் இருந்தா மழையை பார்த்து போனோம் என்ன பண்ணிடும், போனோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணாங்களா, கதவை சாத்திக்கிட்டு. ஏசப்பா நீங்க சொன்னீங்களே கடுகளவு விசுவாசம் தான், நான் மழை போல விசுவாசம் இருக்கு எனக்குள்ள. காலையில நான் கதவை திறந்து பார்க்கும்போது அந்த மழை என்ன பண்ணிருக்க கூடாது, இருக்கக்கூடாது. காலையில நாம் போய் கதவை திறந்து பார்த்தா என்ன இருக்கக்கூடாது, மழை இருக்கக்கூடாதுன்னு நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணி தூங்கிட்டாங்க. என்ன எண்ணத்தோடு தூங்குறாங்க? காலையில போய் பார்த்தா மழை இருக்காது. அதே போல ஜெபத்தை முடிச்சுட்டு தூங்கி எழுச்சி காலையில போய் கதவை திறந்தாங்க. திறந்து பார்த்தா சொன்னாங்க, எனக்கு தான் அப்பவே தெரியுமே. என்ன சொன்னாங்க? என்ன தெரியும்? நாங்க மழை போவாதுன்னு எனக்கு தான் தெரியுமே. அது என்ன விசுவாசம்? அதுக்குதான் நீங்க ஜெபிக்கணும். இந்த அவிசுவாசம் நீங்கும்படி. நம்ம கூட அப்படிதான் நினைப்போம், முடியும் உள்ள என்ன தெரியுமா என்ன இருக்கும்? இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நடக்குமா? இந்த மாசமும் இதே கதை தான், இந்த மாசமும் வேலை கிடைக்க போறது இல்ல, இந்த மாசமும் ஒண்ணு நடக்க போறது இல்ல அப்படின்னு என்ன செய்றீங்க? நீங்க சந்தேகப்படுறீங்க. அப்ப விசுவாசம் என்பது உங்களுக்கு முழுசா இருக்கணும். உள்ள அரைகுறையா இருக்க கூடாது, கொஞ்சம் கம்மியா இருக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஒரு முழுமையான விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நடக்காததெல்லாம் அந்த ராத்திரி நடக்கும். எனக்கு இந்த மாசமே நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு தான் அப்பவே தெரியுமே, எனக்கு தான் அப்பவே தெரியுமே. நீ சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் தான் நடக்கும் அப்படி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மாசம் எனக்கு நடக்கணும். அதுதான் விசுவாசம். ஜெபிச்சிருக்கிறோம். ஆனா விடுதலை என்பது உங்களுடைய விசுவாசத்தினாலதான் உண்டாகும். எதனால உண்டாகும்? விசுவாசத்தினாலதான் உண்டாகும். நினைக்கிறேன் பயங்கர மழையா, ஆண்டவரே நான் வேலைக்கு போகணும், மழையே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே நீ விசுவாசித்தான் ஜெபம் பண்ணிட்டு காலையில நான் போறவா ஆண்டவரே, மழை வரக்கூடாதுன்னே சொல்லிச்சான் பாரு. போகும்போது கையில கொடையை எடுத்துன்னு போச்சு. போகும்போது கையில என்ன எடுத்துட்டு போனாங்க? இதெல்லாம் என்னங்க விசுவாசம்? கொடை எதுக்கு எடுத்துட்டு போனேன்? அப்ப நைட்டெல்லாம் என்ன ஜெபம் பண்ண? அப்போ நம்முடைய விசுவாசமும் நம்ம செயல்பாடும் ஒன்னா இருக்கணும். விசுவாசம் வேறையும் செயல்பாடு வேறையாம இருக்க கூடாது. விசுவாசத்தின் பலவீனம் இல்ல உங்க விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குன்றத முதலாவது நீங்க அனலைஸ் பண்ணணும். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். என் விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்கு? ஏன்னா உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது எது? விசுவாசம் தான் உங்களுக்கு தரும். அவிசுவாசம் என்பது ஒரு மிகப்பெரிய நோய். எங்க வீட்டு எதிர ஒரு பெரிய பலாமரம் இருந்துச்சு. அது இவ்வளவுல இருந்து வளர்த்த பெரிய பலாமரமாகி பூ வர ஆரம்பிச்சுதுங்க. காய் கூட வர ஆரம்பிச்சு, சின்ன காய் வர ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு மரம் காஞ்சி போச்சு. ஏன் காஞ்சிச்சுன்னு பார்த்தா அந்த மரத்து வேர்ல ஏதோ பூச்சி என்ன செஞ்சிச்சு, ஏதோ ஒரு பூச்சி போய் அவ்வளவு பெரிய பலாமரத்தை காஞ்சி போய் அப்படியே வெட்டி போட்டணும். அதே போலதான் அவிசுவாசம் என்பது உன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். தேவனுடைய ஆசீர்வாதங்களையே பெற வைக்காது. விடுதலை வேணுமா? விசுவாசம் அதிகரிக்கணும். அற்புதம் வேணுமா? உங்க விசுவாசத்தின் அளவு
அதிகரிக்கணும். நீங்க கண்டுபிடிங்க என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு.